உருளைக்கிழங்கு அவிச்சி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். இது வந்து இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு 3த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு இதை மாதிரி அவிச்சி எடுத்துக்கோங்க. அவிச்சி எடுத்துகிட்டு இதை மாதிரி தோல் உரிச்சா ஈஸியாக வந்துடும். எல்லாத்தையும் தோல் உரித்து வச்சுக்கோங்க. இதை மாதிரி உரித்து வச்சுட்டு திருப்பி அலசக்கூடாது, அப்படியே உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி நல்லா பொடிசாக இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை, கடுகு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சா? இது மாதிரி பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துருவோம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இதை மாதிரி வதக்கிட்டு தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளி, கறிவேப்பிலை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த உருளைக்கிழங்கு போட்டு உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா வதங்கினா தான் அப்புறமா உருளைக்கிழங்கு சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தண்ணியை ஊற்றக்கூடாது, இதிலேயே தான் வதக்கணும். தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்குங்க. பார்த்திங்களா? இதை மாதிரி வதக்கிட்டு ஸ்லோ பண்ணி வச்சுருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஸ்லோ பண்ணிட்டு ஸ்டவ் மேலேயே வச்சுட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது, அதிலே தான் நல்லா வதக்கணும் உருளைக்கிழங்கு. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயிலே வதங்கிடும். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.